இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாரு அப்படின்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் மீது கொண்ட ஈர்ப்பால பாமகவோட தொண்டரா சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து இப்போ கட்சியோட மாநில இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ பாமக சட்டமன்ற கொறடா என பல்வேறு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய திரு அருள் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய வாசகர்களுக்கும் உங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்குங்க. நன்றி சார். அண்மை காலமா தமிழக அரசியல்ல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபரா வலம் வரீங்க. தொடர்ந்து அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி, உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. நான் என்னுடைய பெயர் அருள் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. எங்கள் அப்பா பேர் ராமதாஸ், எங்கள் ஐயா பேர் தான். எங்கள் அப்பா பேர் ராமதாஸ், அம்மா பேர் இளவேணி. அவங்க 2 பேரும் ஆசிரியர் தம்பதிகள். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்கள். அப்பா வந்து வேமுனிதர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணார். அம்மா வந்து நம்ம இங்கே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி கோட்டையில் பணியாற்றினாங்க. நானும் என்னுடைய தம்பி டாக்டர் சரவணன், அவர் மருத்துவர், ஒரு தனியார் மருத்துவமனை வச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்னோட பையன் வந்து பொறியாளர், என்னுடைய பொண்ணு மருத்துவர். என்னுடைய தம்பிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அது பொண்ணு மருத்துவர். பையன் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறான். சின்ன குடும்பம் தான், அழகான குடும்பம். நாங்கள் என்ன அண்ணன் தம்பி 2 பேரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரே சாப்பாடு தான். அப்பா அதை இப்போ தான் சமீபத்தில் தவறினாருங்க. இதுதான் என்னுடைய குடும்பம். ரைட் சார். தீவிரமான ராமதாஸோட பக்தராக இருந்த நீங்கள் அரசியல் உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்துச்சு? இது வந்து சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு வரலாறு. எப்படின்னா 1988, 89களில் சேலம் பாரதி வித்யாலயா பள்ளி, மரவணையில் இருக்கிற பாரதி வித்யாலயா பள்ளியில் நான் வந்து +1 88, 89 +1 +2 படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அப்பா வந்து பேசிக்கலாக ஒரு விவசாயி, அப்புறமேலும் ஆசிரியர். அப்படி ஆசிரியர்களுக்கு எப்படின்னா எப்பவுமே ஒரு இனப்பற்று கொஞ்சம் இருக்குதான் செய்யும். அந்த அடிப்படையில் எங்கள் மருத்துவர் ஐயா அன்றைக்கு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்குகிறார். துவங்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டவுன் பஸ்ஸில் தான் வருவார். வந்துட்டு அப்படியே படிப்படியாக அவருக்கான ஒரு ஈர்ப்பு கூடுகிறது. அப்போ 88, 80 காலங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர் எப்போ வந்தாலும் வரும். அப்போ 89 நான் நினைக்கிறது +2 படிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய தம்பி வந்து அப்போ 10th படிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அப்பா அப்போ தாரமங்கலத்தில் ஒரு நிகழ்ச்சி. ஐயா வந்தால் 4 ரோட்டில் நம்ம நேஷனல் ரோட்டில் தான் தங்குவார். அந்த நேஷனல் ரோட்டில் தங்குறதுக்காக எங்கள் அப்பா பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய கான்வே கிளம்பி வந்துருச்சு. நாங்கள் 4 ரோடு, இப்போ இருக்கிற 4 ரோடில், இன்றைக்கி இருக்கிற 4 ரோடு பிரம்மாண்டமான 4 ரோடு. அன்றைக்கி ஒரு வண்டி போக ஒரு வண்டி வரும், சின்ன சாலையாக தான் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் அப்போ இருந்துச்சுங்க. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நின்று சைக்கிள், எங்கள் அப்பா சைக்கிளில் நாங்கள் ட்ரிபிள்ஸ் போகிறோம். என் தம்பி முன்னாடி வந்துடும், நான் பின்னாடி வந்துக்கிறேன். சைக்கிள் ஓரம் கட்டிட்டு நின்று பார்க்குறோம். அப்போ ஐயா வந்து என்னென்னா, அப்போ வெள்ளை கலர் அம்பாசிடர் 18, 19 அந்த கார் நம்பர் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அப்படியே கையை எல்லாத்தையும் வழியெடுக்க கூட்டம் 100 காரில் ஐயா பயணம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அப்படி கையாட்டிகிட்டே போகிறாரு. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அப்படி கையை என்னை பார்த்து ஆட்டும் பொழுது அந்த 2 கண்ணு நான் அப்படியே சுண்டி இழுத்துச்சு. 1989 அன்றைக்கு அவருக்கு அடிமையானேன். இன்று வரையிலே என்னுடைய உயிர் இருக்கிற வரையிலே ஐயாவுடைய தொண்டனாக நான் இன்றைக்கும் இருப்பேன். அந்த ஒரு ஈர்ப்பு தான், அந்த ஒரு நிமிடம். அன்னைக்கு அந்த தலைவர், அப்பா இப்படி ஒரு மாபெரும் தலைவர் நம்மளை பார்த்து கையாட்டுறாரு, இவரு நம்மளை அருள்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்குங்கிற என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. அந்த ஆசை தான் என்னை மருத்துவர் ஐயாவுடைய தொண்டனாக சீடனாக மாற்றியது. ஐயா அவர்களுடைய அந்த பார்வையிலே வசப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஆரம்ப காலத்துல இருந்தே பாமகவோட தீவிர தொண்டரா இருந்து இப்ப எம்எல்ஏவா உயர்ந்திருக்கீங்க. இப்ப அண்மையில பாமகல நடந்துட்டு வரக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? அசாதாரண சூழ்நிலையில ரத்த கண்ணீரோடு பார்க்கிறேன். எப்படின்னா பாத்தீங்கன்னா, நீங்க இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார். என்றைக்கும் இதுக்கு முன்பு நாங்கள் என்ன சொன்னோம், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த கூட்டத்தை 2014, 15 நான் சிறைக்கு போயிட்டு வந்த உடனே குண்டர் சட்டத்தில் சிறையில் இருந்தோம்.
சிறையில் ஐயாவை கைது பண்ணும்போது சிறையில் வந்து வெளியே வந்தோடனே சேலத்தில் அந்த மாநாட்டை நடத்தும் பொழுது மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி வெள்ளியில பேனா வழங்கணும். மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு ஐயா அவருக்கு வந்து வழங்கினார். என்னன்னா, இந்த நாட்டை நல்வழிப்படுத்தணும்னா நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தார். கொடுக்கும் பொழுது அவர் செய்ததை, அவர் சொன்னதை செய்தார். மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரோ அதை செய்தார். அந்த அடிப்படையில் இந்த நாட்டிற்கு நல்ல ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார். ஆனால் காலகட்டம் அவரை மாற்றிவிட்டது. சிலருடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டார் எங்களுடைய சென்னையா. அவங்க சிலருடைய கைப்பாவையாக மாறிவிட்டார். இதெல்லாம் காரணத்தினால ஏம்பா நீ செயல் தலைவராக, நான் வந்து மக்களோடு மக்களாக சந்தித்து நீயும் ஒரு பக்கம் போய் சந்திங்க, நானும் ஒரு பக்கம் சந்திக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆன காரணத்தினாலே இன்றைக்கு நீக்க முறை வந்திருக்கிறது. இதெல்லாம் என்னை போன்று நான் தொடர்ந்து சொல்லி வருவது என்னன்னா, என்னுடைய தலைவர் மருத்துவர் ஐயா, அவரை தொடர்ந்து அவர் காட்டுகிற நீங்கள் தான் என்னுடைய தலைவர் சொல்லி தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்கள் சென்றிருக்கிறாரோ அந்த ஊர்ல யானை வரும் முன்னே மணி, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல என்னுடைய குரல் தான் ஒலிக்கும். என்னுடைய கார் முன்னாடி போகும், வருகிறார் எங்களுடைய சென்னையா அண்ணன் அன்புமணி வருகிறார், என்னுடைய மருத்துவர் ஐயாவுடைய அன்பு மகன் வருகிறார் சொல்லி நான் வந்து அந்த மண்டியில மைக் செட்டு கட்டிட்டு நான் கத்திட்டே போவேன். அதுக்கு பின்னாடி தான் எங்க அண்ணன் அன்புமணி வருவார். அதற்கு பின்னாடி நம்முடைய அறிவு செல்வன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வருவார். இப்படி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஓடி 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 அவரோடு சுற்றணும். இன்னைக்கும் நான் சொல்றேன், என்னுடைய தலைவர் மருத்துவர் ஐயா, அவரை தொடர்ந்து அவர் யாரை காட்டுகிறாரோ அவர் என்னுடைய தலைவர். உங்களை முதல்ல காட்டினார், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மீண்டும் நாங்கள் கேட்பது என்ன, நீங்க வாங்க, உங்களுடைய தந்தை அவர் சொல்படி கேளுங்கள். அவர் என்ன யார சொல்ல போறாருங்க, வேற யார சொல்ல போறாரு, உங்களை தான் சொல்ல போறாரு. நீங்க அவர் சொல்படி கேளுங்க. இதுதான் நான் கேட்கிறோம். இதுதான் ரத்த கண்ணீரோடு இந்த காலகட்டத்திலே நாங்கள் வேதனையோடு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சார், இப்ப நீங்க பேசினதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அன்புமணி சிலரோட கைப்பாவையா மாறிட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் வந்து யாராலையும் இயக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க குறிப்பிடுற நபர், அந்த நபர் யார்? அவர் குறிப்பிடுகிற அந்த நபர் யார்? அதை பத்தி சொல்ல முடியுமா? அம்மா, நான் யாரையும் சொல்ல விரும்பலைங்க. மருத்துவர் ஐயா என்பவர், எங்களுடைய தலைவராக இருக்கிற நிறுவனர் மருத்துவர் ஐயா என்பவர் 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை, அதாவது தன்னந்தனி மனிதனாக உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும், இடஒதுக்கீட்டு போராட்ட காலத்தில் மாத கணக்கில் மாறு வேடத்தில் ஊரா சுத்தினவர். தன்னுடைய சொந்த பணம், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தன்னுடைய சொந்த பணம், நம்முடைய திண்டிவனத்தில் இருக்கிற மருத்துவமனையிலே சம்பாதித்த பணத்தை சனி ஞாயிறிலே தமிழ்நாடு முழுக்க செலவு பண்ணி இந்த இயக்கத்தை, தன்னுடைய அதாவது இயக்கத்தை, ஒரு செடியை மரத்தை வளர்த்துறதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துவாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பாட்டாளி மகிழ்ச்சியை வன்னியர் சங்கத்தை வளர்த்துவதற்கு தன்னுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி வளர்த்துறவர். தன்னுடைய வாழ்வை அந்த வன்னியர் சங்கங்கிற அந்த மரத்துக்கு உரமா போட்டு வளர்த்தினவர். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை இயக்க இந்த மண்ணிலே இதுவரை யாரும் பிறந்ததில்லை, இனி ஒரு முறையும் பிறக்க போறதில்லை. அவர் வந்து ஒரு சுயம்பு. மருத்துவர் ஐயா ஒரு சுயம்பு, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் மனதில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன நல்லதோ அது படுது, அது என்ன மனசுல படுதோ எல்லாம் கேட்பாங்க. ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் சரணாய முறைப்படி கருத்துக்களை கேட்பார். அதுல மெஜாரிட்டியான கருத்துக்களை தன் மனதிலே ஏற்று இது மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறத மனசுல கொண்டு செய்வார். அந்த காரணத்தினாலே மருத்துவர் ஐயா அவர்களை யாராலையும் இயக்க முடியாது. இன்றைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அற்புதமான நல்ல மனிதர். அவர் வந்து நான் அதுக்கு மேலே எதையும் சொல்ல விரும்பல. மருத்துவர் ஐயா அவர்களை வந்து அவர் சந்திக்க வேண்டும். அப்பா நீ என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா தானாக அவர் விரும்புவதும் கிடைக்கும், விரும்பியதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஐயா கொடுப்பார்.
ரைட். அப்போ அன்புமணி அவர்கள் யாருடைய கைப்பாவையாகவும் செயல்படுகிறார், ஆனா அந்த யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட விரும்பல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, வார்த்தைக்கு வார்த்தை சின்னையா சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்க இப்போ அன்புமணிக்கு எதிர்த்து செய்யல களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் எதிர்த்து செய்யலாம் களமாடவே இல்லைங்க. இன்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், ஏன்னா இந்த அருள் என்ற ஒரு விவசாய குடும்பத்தில், எங்கள் தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர் தம்பதிகளை இந்த உலகுக்கு காட்டியவர். நீங்கள் பாருங்க, இந்த புகைப்படத்தில் கூட இருக்கும். நாம இன்னமும் குடும்பத்தோடு போய் பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் குடும்பத்தோடு போய் நான் உங்கள்கிட்ட இந்த புகைப்படம் எங்கள் அப்பா சென்றாண்டு எங்கள் அப்பா கடைசியாக. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, எங்களை பொறுத்தவரையிலே அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். என்னை இந்த நாட்டுக்கு காட்டியவர், இந்த சேலம் மண்ணுக்கு காட்டியவர், இந்த சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கு காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக மருத்துவர் ஐயா அவர்கள் நம்பர் 1, மற்றவங்க எல்லாம் அதுக்கு அடுத்தது தான். ஆக நான் யாரையும் எதிர்த்து களமாடக்கூடிய எண்ணத்தில் இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு சாமானியன், ஒரு தொண்டன். ஓகே. இப்போ அன்புமணி அவர்கள் திமுக அரசை கடுமையா விமர்சிச்சுட்டு வர்றாரு. ஆனா நீங்களும் சரி, அன்புமணி தரப்பு எம்எல்ஏவான சதாசிவம் அவர்களும் சரி திமுகவை பாராட்டி இருக்கீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அண்ணன் அன்புமணி அவர்களுடைய தரப்பை இப்போ சேர்ந்த சதாசிவம் அவர்களை பொறுத்தவரையிலே நான் என்ன சொன்னா, சதாசிவம் அவர்களை பொறுத்தவரையிலே நான் இன்றும் ஒரு அன்போடு பாசத்தோடு மாமச்சான் அவரோடு பழகக்கூடியவர்கள். அவருடைய உணர்வு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை பாராட்டு நோக்க. நீங்கள் பாருங்க, என்னுடைய பேச்சை கேட்டுருங்க. என்னுடைய தொகுதிக்கு நீங்கள் கேட்குறங்க, என் தொகுதிக்கு வராரு. என் தொகுதியில் நடக்கிற ஒரு அரசு விழா, எங்கள் மாவட்டத்தின் சார்பாக அரசு விழா. அந்த அரசு விழாவில் அவர்கிட்ட போய் கோரிக்கை கொடுக்குறோம். அப்போதான் கோரிக்கை கொடுக்க முடியும். சென்னைக்கு போனோம்னா இதுக்கு நான் சென்னைக்கு போய் அவரை போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணுறதை விட இங்கே வராரு. என்னுடைய தொகுதியிலே அவர் துறையின் சார்பில் செய்த பணிகள் என்ன? ஏடிசி நகரில் பாலம் கிட்டத்தட்ட ரொம்ப 30 வருஷமாக அந்த மக்களுடைய வேண்டுகோள் போடலை. அருண் நகரில் ஒரு பாலம், சின்ன பாலமாக இருக்குது, அதை பெருசு பண்ணி கொடுக்க சொல்கிறோம். நம்ம ஃபேர்லாண்ட்ஸுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சின்ன மழை பெஞ்சாலே ஊருக்குள்ளே தண்ணி போந்துடும். அதை தண்ணி போகிறதுக்காக ஒரு பைபாஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு 8 கோடி ரூபாயில் ஒரு திட்டம். அதே மாதிரி புது ரோடு ரவுண்டானா, நம்ம வெள்ளி தொழில் பூங்கா, நம்ம ஆவின் பால் பண்ணைய பக்கத்தில் இது மாதிரி பல சாலைகள், இதெல்லாம் கேட்டேன், கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி சொல்கிறோம். அதை தாண்டி என்னுடைய சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில் நகரத்தோடு, அதாவது மாநகரத்தில் பொறுத்தவரை 45% மண் பரப்பளவு கொண்டது எங்கள் தொகுதி தான், என் மேற்கு தொகுதி தான். இந்த தொகுதியை பொறுத்தவரை அடிப்படை வசதிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. சின்ன சின்ன சாலைகள்லாம் இருக்குது, காங்கிரீட் ரோடு போடல. இது அவர் அதே மாதிரி டிச்சு போடணும். இது யாருடைய துறைனா சிறப்பு அமலாக்க திட்டம், துணை முதலமைச்சர் துறையில் வருது. அவரை பற்றி 4 வார்த்தை பெருமைப்பட பேசி, ஐயா என்னுடைய தொகுதிக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறதில்ல. வேற நான் சொன்னோம், உடனே அவர் ஏற்றுக்கிட்டாரு. 50 கோடி ரூபாய் நிதி, சிறப்பு நிதி கொடுங்கன்னு சொன்னோம். உடனே அதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கேட்டு நான் அந்த நிதியை பெற்றுத் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதாங்க, இதுக்காக தான் அந்த அரசு விழாவில் போய் 4 வார்த்தை பேச வேண்டியதாக போச்சு. இது மாதிரி என்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்காகவும் என்னை உருவாக்கிய சேலம் மாவட்ட மக்களுக்காகவும் இந்த மாதிரியான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பேன். நிச்சயமா. பாமகவோட இரு அணிகளுமே ஒன்றிணைஞ்சு அதிமுக கூட்டணியில 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வாய்ப்புகள் உருவாகிட்டு வரதா ஒரு பேச்சு அடிப்படுது. இது உண்மையா? இருக்கலாம், அது ஐயா தான் முடிவு பண்ணுங்க. நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்கிறாங்க. 100% ஐயா அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ, ஐயா அவர்கள் இவர் தான் முதலமைச்சர் ஏற்பாடு சொன்னால் மட்டும்தான் பாட்டாளி. பாருங்க, 5.85% கடந்த தேர்தலில் நாங்களாம் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள். இந்த வாக்குகள் 100% மருத்துவர் ஐயா அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட வாக்குகள். அவர் சொன்னால் மட்டும்தான் அந்த ஓட்டு விழுவும். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி
மருத்துவர் ஐயா அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள் தான் இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வருவார்கள். அது யாரு கூட போகணுங்கிறது மருத்துவர் ஐயா தான் முடிவு பண்ணுவார். அது நான் சொல்லக்கூடிய அளவுக்கான ஆள் இல்லை. நன்றி சார். இந்த தருணத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நிலையிலங்க என்னை அரசியலே உருவாக்கிய சில பேர்த்து நினைவு கூறத்தை நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடத்தில் என்னை நான் மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது கையை பிடிச்சு அரசியல் செய்வதற்கு தூண்டிய எங்களுடைய அண்ணன் விசுமாரன் அவர்கள், அதே மாதிரி கண்ணங்குறிச்சி அண்ணன் மாணிக்கம் அவர்கள், என் முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நாராயணன் அவர்கள், அதே மாதிரி நான் PN குணசேகரன் அவர்கள், இந்த மாதிரியான ஒரு மூத்த முன்னோடிகள், அதே மாதிரி என்னுடைய நண்பர் கதிர் ராஜரத்னம் அவர்கள், இந்த மாதிரியான இன்றைக்கு மாவட்ட இந்த மாதிரியான பலர் அரசியலிலே நான் அதே மாதிரி எல்லாத்தோடக்கும் என்னை கைப்பிடித்து ஒரு நிலையிலையும் ஒரு அரசியல் சூழ்நிலையில அதாவது ஆலோசனை சொல்லி என்னை கைப்பிடித்து அழைத்து சென்ற பாட்டாளி மகளிர் கௌரவ தலைவர், பெண்ணாகரம் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய பாசித்திருக்கண்ணன் GK மணி உள்ளிட்ட எல்லாத்துக்கும் இறைவன் என்னுடைய ஈசன் மாசி பெரியன் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் தொடர்ந்து விசுவாசமான தொண்டராக இருப்பேன். சேலம் மாவட்ட மக்களுக்கும் சேலம் மேற்கு தொகுதி மக்களுக்கும் என்றைக்கும் என்னுடைய நெஞ்சிலே நீங்காத இடத்தோடு உயிருள் வரைக்கும் இருப்பேன். மருத்துவர் ஐயாவுடைய தொண்டனாக என் இறுதி மூச்சு உள்ளவரை இருப்பேன். நன்றி சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் தொடர்பாகவும் உங்களது குடும்பம் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய அரசியல் பயணமும் மக்கள் பணிகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.